என்னஞ்சல் ஒரு ஆணை இருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் தலைமை இல்லை வீடியோ ஆரம்பிச்சிட்டோங்க கைஸ். ஓகேவா, இந்த கேம் வந்து 99 நைட்ஸ் இந்த ஃபாரஸ்ட் ஃப்ராக் ஃபைட்டோட பார்ட் 2. பார்ட் 1 பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துட்டு வாங்க, பிளேலிஸ்ட் வச்சுருவேன், போய் பார்த்துக்கங்க. ஸோ வாங்க, லெட்ஸ் கெட் இன்டு தி கேம் ப்ளே வீடியோ. எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க. ஸோ கைஸ், எப்படி நம்ம புது இன்ட்ரோ நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ கைஸ், நான் போன பாட்டில் செத்துருப்போம். ஸோ எப்படி ரிவே பண்ணுறதுன்னு பார்க்குறீங்க. இப்போ ஃபைட் நடந்துட்டு இருக்கு, என் கசன் என்ன நடந்துட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா கசன் போயிடுவேன், நான் போது தெரில. பிளிஸார்ட் வந்துருச்சான். ஸோ பிளிஸார்ட் வந்தனால இப்போ என்ன பண்ணுன்னு தெரில. எங்கள் கசன் வந்து எப்படி ஃபைட் பண்ணி எப்படி கஷ்டப்பட்டு முடிச்சுட்டு இருக்கேன். ஃபைட் பண்ணி முடிச்சுட்டான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ முடிக்க போகிறாங்க எங்கள் கசன் ஃபைட்டை. வா இந்த இருக்கேன், ஓடிட்டு தான் இருக்கேன். இன்னும் கசன் ஃபைட்டில் தான் இருக்கேன். ஸோ ஃபைட்டை ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் எப்படி முடியும். ஸோ இல்லை கஷ்டம் ஃபைட்டை ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க கைஸ் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம் கைஸ், ஓகே, டோட்டலாக ஃபைட்டை முடிச்சாச்சு. ஸோ காலில் ஆயிடுச்சா. இப்போ வந்து ஃபைட்டை ஃபுல்லாக முடிச்சனால ஒன்றும் இல்லை. இப்போ எங்கள் கசின் டேரெக்டாக லூட்டிங் போகிறான் எங்கள் 2 பேர் ரிவே பண்ணுறதுக்காண்டி. ஸோ 2 பேட்ச் இப்படி கிடச்சிரும். ஸோ வேகமாகவே ரிவே பண்ணிடுவான். என் தம்பி ரிவே பண்ண சொல்லிட்டேன். ஸோ கைஸ், என் தம்பி ரிவே பண்ணிட்டேன் கைஸ் இல்லையா. ஓகேவா, இப்போ நம்மளா ரிவே பண்ணணும். ஸோ இருங்க, நான் என்னை ரிவே பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், ஒரு வழியாக என்னை ஓரமாக போட்டாங்க இப்போதைக்கு. ஓகேவா, நான் என் ஓரமாக வச்சுதான். இதுக்குன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்காங்க எங்களுக்கு, அதனால தான். சரி ஓகே. சரி கைஸ், ஒரு வழியாக இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு. ஸோ டே 41 ஆயிடுச்சு கைஸ். ஓகேவா, சாப்பிட்டா 41 ஆயிடுச்சு. டே 41 இன்னும் ரிவே பண்ணாமல் இருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு தெரில, பார்ப்போம். ரிவே பண்ணிடுவான்னு பார்த்தா கரெக்டாக என் கசனுக்கு வந்து கிடச்சிச்சு ரிவே பேண்டேஜ். ஓகேவா, நம்மளை ரிவே பண்ணிட்டான், திரும்ப வந்துட்டேன்டா அப்படின்ட்டு. இது டைலாக் வரும்ல கைஸ். எப்படின்னா, கண்ணா நானும் உன்னை பார்த்து இத்தனை வருஷமாக உன்னை பார்த்து பயந்துட்டு வந்தேன் மச்சியா, புடச்சி போட்டு விட்டு போனேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மாதம் திரும்பி வந்தாச்சு கைஸ். ஓகேவா, ஸோ ஃப்ராக் ஃபைட்டுக்கு இப்போ போகிறோம். ஸோ இறங்கி அடிக்க போகிறோம் ஃப்ராகை போட்டு. ஸோ பார்ப்போம் எந்தளவுக்கு இருக்குன்னு தெரில. நான் ஃபைட்டு இப்போ கன்ஃபார்ம் போகிறோம். இன்றைக்கி ஃபைட் இல்லாதனால என்ன பண்ண போடுறோம், இன்னொரு பேண்டேஜ் எடுக்கணும். நமக்கு இன்னொரு பேண்டேஜ் வேணும். அதனால் ஒரு பேண்டேஜ் லூட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு பேண்டேஜ் லூட் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ராக் ஃபைட்டுக்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து இப்போ எங்கே போகணும் பார்த்தீங்கன்னா, அங்கிட்டலாம் நிறையா இடம் லூட் அடிக்காமல் இருக்கும். ஸோ அங்கிட்டலாம் போய் லூட் பண்ணிட்டு ஃப்ராக்கிங்கை முடிச்சிடலாம். ஓகேவா, அந்த கேமை முடிக்கணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு முடிச்சு போடுறேன். ஸோ இதில் ஃப்ராக்கிங் ஃபைட் பண்ணிட்டு முடிஞ்சளவுக்கு கேம் முடிக்க ட்ரை பண்ணுவோம் இந்த பாட்டில். இல்லாட்டி புதுசாக தான் போடணும், பார்ப்போம். இன்றைக்கி ஃபைட்டா என்ன கைஸ், நான் செத்து வரணும் சார். திரும்பி சாவடிக்கு பார்க்குறேன் கைஸ். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, ஃபைட்டை எப்படியாச்சும் என் கசன் பாவம் அடிக்க முடியாது இந்த தடவை. அதனால் நானும் டாக்டிக்கல் ஷாட் ஒன்று எடுத்து இன்றைக்கி பழக்க போகிறேன் கைஸ். ரொம்ப நாள் கழிச்சு இந்த கண் எடுத்து யூஸ் பண்ணவே இல்லை இன்னும். ஸோ இப்போ யூஸ் பண்ணுற பண்ணில் அரங்கம்மா திரட்டுமே நான் விசிலு பறக்கட்டுமே நான் குழந்த சிரிப்பில்லை ஃபேஸு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஓரமாக வந்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு கரெக்டாக வருவோம் கைஸ். ஸோ அதெல்லாம் கைஸ், நம்ம கேமே முடித்தேன் என் கசனு. இதுக்கடுத்து நான் என்ன பாய் இல்லைங்க இதுங்க கைஸ், கரெக்டாக சாக்கு பை எடுத்துகிட்டு இதை போட்டு சாக்கு பையில் போட்டுருவாங்க எல்லாம் எடுத்து. ஓகேவா, நம்ம காயின்லாம் வச்சுருக்கோம் கைஸ். காயின் ரொம்ப முக்கியம் கைஸ். ஓகேவா, காயின் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு கன்ஃபார்ம் இந்த இவெண்ட்டை நம்ம பேர் ஃபர்னிச்சர் ரைடர் வரலாம், அவன்கிட்ட போய் வாங்கிக்கலாம் நீங்கள். ஓகேவா, வரணும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், இப்போ வந்து அவங்க எல்லாம் அடுப்பில் போட்டாச்சு. அடுப்பு வேறு இப்போ வேணும். அடுப்பு பெரிய கட்டி நம்மளை முடிச்சு துவச்சி காய போட்டுருவாங்க. ஸோ டே 42வா இப்போ இன்ட்டு 4 டே 45 இருந்துச்சு. ஓகேவா, எப்படின்னா டே 41 தான் இருந்துச்சு. இப்போ 42 அப்படி இன்ட்டு எக்ஸா 3 போட்டாச்சு. நான் ஒரு குழந்தை 2 வெட்டி வச்சுருக்காங்கனால. ஸோ டே 45 வந்தாச்சா. நெக்ஸ்ட்டு ஃப்ராக்கிங் ஃபைட்டு தான். வேறு என்ன எப்படின்னா, அரங்கம்மா திரட்டுமே விசிலு பறக்கட்டுமே நான் குரல்கள் வசரட்டுமே டேக் ஓவர் ஒட்டு மொத்தமே நான் சொல்லிட்டு ஃப்ராக்கிங்கை அடித்து முடிச்சுட்டு அவனோட இடத்தையும் டேக் ஓவர் ஒட்டு மொத்தமேன்னு சொல்லிட்டு போட்டு வரைக்கும் போகிறோம். அதுதான் நம்ம ஏம். ஓகேவா, ஸோ நான் வந்து மறக்காமல் வீடியோ பார்க்க லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ஓகேவா எனக்கா. ஓகேவா, ஸோ ஓகே, நம்ம வந்து இதை சரியை சாப்பிட்டாச்சா. ஓகே, என்ன பண்ணலாம் இப்போ. இது இங்கே கோலில் இருக்காமல் சொங்க சுத்தே திரும்பி வந்தாச்சு. இங்கேக்குள்ளே ஒரு இது இருக்கா கேஸ். இங்கேக்குள்ளே பேண்டேஜ் வச்சா நல்லாயிருக்கும் கேஸ். பேண்டேஜ் கொடுங்கடா. பேண்டேஜ் போடு. பேண்டேஜ் கொடுத்துட்டான்டா வேறு லெவல் ஓம்னு சொல்லிட்டு பண்ணி விட்டேன். போச்சு. அட நாசமாக போனோம் டேய். ஃப்ராக்கிங் வெயிட்டுக்காக பேண்டேஜ் கரெக்ட் பண்ணா எடுத்தோடனே சாவியாட செத்த வேலை.
யாரு கைஸ் இந்த கிங்கேமி தம்பியை பாரு கைஸ் பேண்டேஜ் ஃப்ராக்கிங் வச்சு செத்தாரு அப்புறம் பார்த்தா எடுத்தோடனே செத்துட்டாங்க கைஸுமே சேர்த்தவைய சரி விடுங்க என்ன வந்துட்டு நம்ம நேரம் அப்படி தான் இருக்குது நம்ம இதுக்கு நமக்கு கையில் இருக்கக்கூடாது போல் அதனால தான் இப்போ கிடைக்காம விட்டுருக்கு சரி விடுங்க ஒன்று சரி ரெவால்வர் ஆன்மோ கிடச்சிருக்கு அதனால் நான் யூஸ் பண்ண போதில் ஃப்ராக்கிங் போயிட்டு டாக்டிக்கல் ஷாட் கன் தான் யூஸ் பண்ணுவேன் நான் ரெவால்வர் வந்து ஃபைட்டிங் அடியே தான் வேஸ்ட்டு ஆனால் டாக்டிக்கல்னா கன்ஃபார்ம் ஃப்ராக்கிங்க்கு யூஸ் ஆகும் இல்லை நம்மளை முடிச்சு தொடர்ந்து வருஷம் வெளியிலும் எடுத்துறாங்க காய போட்டுருவாங்க அதனால் ஐயோ அவுல் பண்ணுறானே டே நாயா இருறா நாயே அடிக்கிறேனேவே போடா அங்கிட்டு நாயே அந்த பயம் எப்படி அந்த பயம் நான் யார் தசன் தபிலா கேமர்ஸ்டா டன் 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 நோய் மியூசிக் வர மாட்டேது ஓகேவா அவனுங்க ஓகே தம்பி திரும்பி செத்துட்டியா செத்த வழிகளை வச்சுட்டு என்ன கைஸ் பண்ணுறது நீங்கள் வேறு செத்து விளாட்றாங்க நல்லா எங்கள் கசனுக்கு ஏதோ 2 பேண்டேஜ் ஒரு மெடிக்கல் கிடச்சா ஒரு ஆஸ்பத்திரி போய் லூட்டர்ஸ் தாப்பலையா எங்கள் பசனு நம்ம தான் கிடைக்க மாட்டேங்குது சொல்லுங்க அவனுக்கு வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு போட்டு நமக்கு ராசியோட தான் போல என் தம்பி பார்த்தீங்களா எடிட் பண்ணோட திரும்பி செத்து போறியா ஒரு நாளைக்கு எத்தனை நாள் சாப்பிடலாம் நீங்கள் எத்தனை நாள் சாப்பிடலாம் கைஸ் நீங்கள் சொல்லுங்கள் போய் சத்துக்கிட்டே இருக்கேன் இவனை கொண்டு வந்தது கூட்டு வந்ததுக்கு சாமியாக இருந்துருக்கானா செத்தவைய நைட்டை கிடையாது சாவரியா நைட்டை கிடையாது சாவரியா இது தொலைட்டா கிடையாது சாவரேன் கைஸ் யார் கைஸ் வாங்க ஃப்ராக்கிங்கில் எத்தனை சாவ போகிறோன்னா தெரியல வாங்க ஜெயின் போட்டு அப்படியே தம்பி ஒரு சுற்றுவான் ஜெயின் போட்டு ஓரமாக வச்சுருவோம் ஓகே இனிமேல் நான் +5 தான் வரும்னு நினைக்கிறேன் +5 தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு பார்ப்போம் ஓகே இப்போ என்ன அது எப்படின்னா 49 வந்துருச்சா அடுத்து வந்து 54 நான் வந்து வரும்னு நினைக்கிறேன் அடுத்த நாளை பார்ப்போம் ஸோ ஃப்ராக்கிங் போய்ட்டு போகாமல் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுங்களா ஃப்ராக்கிங் தான் போகிறோம் ஏன்னா கீ எடுத்தாச்சா இப்போ உள்ளே இறங்கி வேர்ல்டு பூல்குள்ளே குதிச்சு ஃப்ராக்கிங் என்னமா நொறுக்கி அரங்கம்மா திரட்டுமே விசிலு பறக்கட்டுமே நான் அப்படின்னு சும்மா உள்ளே இறங்கி டேக் ஓவர் ஒட்டு மொத்தமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கி நான் அப்படியே நடக்க போகிறேன் கைஸ் நான் போட்டு தருவான் என்ன எனக்கு லைஃபை கற்று விட்டியான் கொஞ்சம் சாப்பிட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க கைஸ் ஓகேவா அதான் நான் வேணும் இல்லை அப்போ தான் ஓகே செஸ்ட் இருக்குது செஸ்ட்டில் என்ன இருக்குது செஸ்ட்டு டைமண்டு இது போனது வேஸ்ட்டு நமக்கு நோ யூஸ் உள்ள குதி வேர்ல்டு புலா ஓகே இப்போ கைஸ் இப்போ கீழே போட போகிறோம் ஸோ லேட்ஸ் கெட் த ஃப்ராக் இன்வேஷன் ஆரமோ அது பேர் என்ன ரூமு இப்போ பாஸ் ஃபைட்டா என்ன இது போனலாம் இருக்காங்க தம்பி உங்களால் நான் உள்ளே இறங்கி போட்டு முளப்பணும் போனதுருவேன் தம்பி நீங்களா ஒரு ஆளும் மண்டைன்ட்டு போடா சவுடா சுற்றுட்டியா ஓகே உன போட்டுக்கலாம் ஐயோ நம்ம லைஃப் வந்துட்டேன் நம்ம வந்து உரம் பண்ணிட்டுக்கோம் சாப்பிட்டோம் ஃபைட்டை போட்டுட்டு அப்படியே பார்த்து இருங்க நான் லாஸ்ட்டில் அப்படியே பேசுகிறேன் ஃபைட்டை அப்படிங்க பாருங்கள் ஓகேவா நான் பேசினா உங்களுக்கு புரியாது ஃபைட்டு
நான் எப்படி செத்தேன்னு நான் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம ட்ரை பண்ணி நான் முடியல, நம்ம நேரம் அப்படி தான் இருக்குது. ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவர்கிட்ட இருந்திருக்கேன். ஓகேவா மனசு தேத்திக்க வேண்டியதான், வேறு என்ன பண்ணுறது சொல்லுங்கள். மனசு தேத்தி தான் உட்காரணும், வழியே இல்லை. சரி ஓகே, நம்ம ரேஞ்சர் கிளாஸ் வாங்கலாம்னு பார்த்தா ஸ்டாக்கில் இல்லைன்னு பார்த்தா ஸ்டாக்கில் இருந்தாலும் நம்மகிட்ட டைமண்டில் அது வேறு விஷயம். ஸோ சில நாளில் நமக்கு 73 வந்துருச்சு. இப்போ நம்ம வாங்கலாம், பட் வாங்க முடியாது, ஏன்னா ஸ்டாக்லேயே இல்லை ரேஞ்சர். என்ன பண்ணுறது? அதனால் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் வாங்க ட்ரை பண்ணுவோம். ஓகேவா கைஸ்? நான் ஜெயிக்கலாம் நினச்சேன் கைஸ். 54 வரைக்கும் போய் செத்து போயிட்டுப்பேன் கைஸ். என்ன கைஸ் எனக்கு அப்படியே பேசவே முடியல, அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்காம விட்டுட்டேன். ஓகேவா எனக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு, அதனால தான். ஸோ ஓகே பாய், குடிச்சு பார்த்துக்குங்க. ஓகேவா உங்களோட வீடியோ போகிறது உங்கள் டிடிஜி. பாய் பாய் ஃப்ரம் டிடிஜி. பாய் 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 டாட்டா. கடைசியில் பார்த்துங்க. பாய்.